இங்க ஒரு பையன் அவனோட ஒரு முடி எடுத்து ஒரு பாக்ஸ்க்குள்ள போடுறான். போட்ட உடனே அந்த முடி ரொம்ப பெருசாகி சின்ன மனுஷங்க வீட்ல போய் விழுது. கியூரியஸா இருந்த அவன் திருப்பி ஒரு ஸ்ப்ரே பாட்டில வச்சு ஸ்ப்ரே பண்றான். அப்புறம் சின்ன மனுஷங்க வில்லேஜ்ல நல்லா மழை பெய்யுது. அவங்க தேங்க்யூ சொல்ற விதமா ஃபுட்டும் ப்ரெஷியஸ் பெயிண்டிங்கும் அவனுக்கு சென்ட் பண்ணாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு அந்த பெயிண்டிங்கை நல்லா செக் பண்ணான். அப்புறம் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனுக்கு கால் பண்ணி இந்த பெயிண்டிங்க்கு எவ்வளோ காசு வரும்னு கேட்கான். அதுக்கு அந்த பிஸ்னஸ்மேன் $30,000 சொல்கிறான். ஹாப்பியான நம்ம ஹீரோ இனி அந்த வில்லேஜை நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும்னு திங்க் பண்ணுறான். அப்புறம் ஒரு நாள் அந்த சின்ன ராணிக்கும் ஒரு சோல்ஜருக்கும் சண்டை வர்றதை அவன் பார்த்தான். பார்த்த உடனே ஒரு லைட்டர் வச்சு அந்த சோல்ஜருக்கு ஷாக் கொடுக்கான். ராணியும் காட் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு ஹாப்பி ஆகுறான். அடுத்து நம்ம ஹீரோ எல்லாரும் ராணி சொல்கிறத கேட்கணும், இல்லைனா பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்கிறான். இதை கேட்ட சோல்ஜர்ஸ் உடனே மண்டி போட்டு ராணிகிட்ட எங்களை மன்னிச்சிருங்கன்னு கேட்காங்க. அப்புறம் அந்த ராணி எங்கள் நாட்டில் நோய் பரவுது, அதுக்கு மெடிசன் தாங்கன்னு கேட்கா. அதுக்கு நம்ம ஹீரோ ஆன்டிபயோட்டிக்கை கரெக்டாக அந்த லேக்குள்ளே போடுறான். ராணியும் எல்லாரையும் அந்த தண்ணியை குடிக்க சொல்கிறான். அதை குடித்த எல்லாரோட உடம்பும் சரியாகிட்டு. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவுக்கு தேங்க்யூ சொன்னாங்க. நம்ம ஹீரோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், பட் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். அவங்ககிட்ட லாஸ்ட் டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்த பெயிண்டிங் நல்லா இருந்துச்சு, இந்த வாட்டி எனக்கு ஒரு ஸ்கல்ப்சர் செஞ்சு தாங்கன்னு கேட்கான். அப்புறம் ஒரு நாள் டைனி வில்லேஜை எனிமீஸ் அட்டாக் பண்ணுறதா பார்த்தான். உடனே ஒரு ப்ளூ பேரியரை உருவாக்கி அவங்கள காப்பாற்றினான். அந்த சின்ன மனுஷங்க சொன்ன மாதிரியே அவனுக்கு சிலையை செஞ்சு சென்ட் பண்ணாங்க. இதை பார்த்து ஹாப்பியான நம்ம ஹீரோ அந்த ஸ்கல்ப்சரை $1 மில்லியனுக்கு சேல் பண்ணான்.